சன் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த அசத்தப்போவது யார் என்ற நிகழ்ச்சியின் தொகுப்பாளராக அறிமுகமான ஐஸ்வர்யா ராஜேஷ் தமிழ், தெலுங்கு, மலையாள மொழிகளில் தற்போது நடித்து வருகிறார். மானாட மயிலாட நிகழ்ச்சியில் டைட்டில் வின்னராக திகழ்ந்த இவரது குடும்பமே ஒரு கலை குடும்பமாக விளங்கியதன் காரணத்தினால் சினிமாவில் நடிப்பது இவருக்கு எளிதான விஷயமாகிவிட்டது. தமிழ் சினிமாவை பொறுத்தவரை 2011ஆம் ஆண்டு வெளிவந்த அவர்களும் இவர்களும் என்ற திரைப்படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகப்படுத்தப்பட்டவர்தான் ஐஸ்வர்யா ராஜேஷ். இவர்கள் ஆச்சரியங்கள், புத்தகம், ரம்மி, பண்ணையாரும் பத்மினியும் போன்ற பல படங்களில் தனது அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். காக்கா முட்டை படத்தில் குழந்தைகளுக்கு அம்மாவாக சூப்பராக நடித்து தமிழக அரசின் விருதையே பெற்றுவிட்டார். இதைத் தொடர்ந்து மனிதன், தர்மதுரை, வடசென்னை, கானா, சாமி 2 போன்ற பல படங்களில் நடித்திருக்கிறார். அட்டகத்தி திரைப்படத்தில் 2வது கதாநாயகியாக நடித்த இவரது நடிப்பு பார்த்த பல பட வாய்ப்புகள் வந்து இவருக்கு சேர்ந்தது. அதை சரியான முறையிலும் பயன்படுத்தியதன் காரணத்தினால்தான் பல விருதுகளையும் இவரால் பெற முடிந்தது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சிறந்த நடிகைக்கான விருதினை 2 முறை பெற்று தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகைகளில் ஒருவராக மாறியிருக்கும் இவர் தற்போது பெண்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய அழுத்தமான கேரக்டர் ரோல்களை தேர்வு செய்து நடித்து வருவார். எத்த தண்டி இருக்காங்களே சமூக வலைத்தளங்களிலும் படு பிஸியாக இருக்கக்கூடிய இவர் அவ்வப்போது இன்ஸ்டாகிராமில் ஹாட் ஃபோட்டோக்களை ரசிகர்களுக்காக ஷேர் செய்து திக்குமுக்காட வைப்பதில் அம்மணி கில்லாடியாக இருக்கிறார். அந்த வகையில் தற்போது ஐஸ்வர்யா ராஜேஷ் கையில் கேண்டிலோடு காட்சி தந்திருப்பதை பார்த்த யார் வாழ்வில் ஒளியேற்றப் போகிறார் என்று ரசிகர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். மேலும் டஸ்கி சீன் அழகியாக இருக்கும் இவரது நாட்டுக்கட்டை உடல் அழகு அதில் மெருகேறி தெரிவதாக சில குறிப்பு இருப்பதோடு இந்த புகைப்படங்கள் அனைத்தும் தற்போது இணையத்தில் வைரலாகக்கூடிய புகைப்படங்கள் வரிசையில் இடம் பிடித்துள்ளது. பார்க்கும்போதே அட எத்த தண்டி இருக்காங்களே என்று கேட்கக்கூடிய அளவு இவரது அங்கங்கள் அங்காங்கே தெரிவதால் ரசிகர்கள் அந்த அழகை எந்த அழகை ரசிப்பது என்று தெரியாமல் திணறியும் வருகிறார்கள். இது போன்ற புகைப்படங்களை வெளியிட்டு வரும் இவருக்கு விரைவில் புதிய படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து சேரும் என கூறியிருப்பதோடு இவர் கேட்காமலே இந்த புகைப்படங்களுக்கு அதிக அளவு லைக்கையும் கமெண்ட்டையும் தந்து வருகிறார்கள் அவருடைய ரசிகர்கள். நீங்கள் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்த படம் எந்த படம் உங்களுக்கு ஃபேவரட்டுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.